3D இமேஜிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் breast augmentation-க்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நிறையா. அதில் என்னன்னா உங்கள் உடம்புக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் கம்பெனி இந்த சைஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கிற இமேஜை நம்ம போட்டோம்னா அது போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு காமிக்கும். பட் அது 100% அக்யூரேட் கிடையாது. பிகாஸ் ஸ்கின் எந்தளவு தொங்கி இருக்குது, எந்தளவு எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால நிப்பிள் எந்தளவு லிஃப்ட் ஆகும், இதெல்லாம் வந்து ஒரு இமேஜால் அவ்வளோ அக்யூரேட்டாக இப்போதைக்கு கேப்சர் பண்ண முடியாது. பட் breast augmentation-ல இந்த tool almost near normal. It gives an idea to choose the size of the implant. பட் இந்தியாவில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா சைஸஸ் சூஸ் பண்ணாலும் எல்லா சைஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறது இல்லை. அதனால there is a limitation using this particular software in India. பட் ஃபார் ரைனோபிளாஸ்டிக்கும் மற்ற ஃபேஷியல் ஒரு இன்ஜெக்டபிள் ஃபேஸில் போடும்போது எவ்வளோ ஃபில்லர் போடணும், உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லர் போட்டால் உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும், இதெல்லாம் வந்து ப்ரிசைஸாக ஃப்யூச்சரில் வரப்போகுது. அதாவது உங்களோட ஃபேஸோட இமேஜ் போட்டு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபில்லரையும் இங்கே இத்தனை வால்யூம் போட்டால் இவென்ச்சுவலாக இப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடலாம். அதே மாதிரி ரைனோபிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், பிரெத்தை நம்ம குறைக்கணும், வித்தை குறைக்கணும் அப்படிங்கிறதும் ப்ரிசைஸாக பிளான் பண்ணி அது ஏற்கனவே இருக்குது. பட் இருந்தாலும் வித் த கரண்ட் டெக்னாலஜி அதை 100% அக்யூரேட்டாக நம்மளால் பண்ண முடியல. பட் இன் ஃபியூச்சர் ஈவன் லைப்போசக்ஷன் பண்ணும்போது கூட நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ ஃபேட்டை ரிமூவ் பண்ணால் இப்படி கான்டூர் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடிய AI assisted 3D softwares and all can come.